பீகாரில் ஆட்சியை தக்க வைத்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 201 தொகுதிகளில் முன்னிலை. பீகாரில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள பாஜக போட்டியிட்ட 101 தொகுதிகளில் 91 தொகுதிகளில் முன்னிலை. கடந்த தேர்தலை விட அதிக இடங்களை கைப்பற்றும் ஆளும் ஐக்கிய ஜனதா தள் கடந்த முறை 43 இடங்களில் வென்ற நிலையில் தற்போது 80 இடங்களில் முன்னிலை. தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு பெரும் பின்னடைவு. கடந்த முறை 75 தொகுதிகளில் வென்றிருந்த நிலையில் தற்போது 29 இடங்களில் மட்டுமே முன்னிலை. போட்டியிட்ட 29 இடங்களில் 22 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது சிராக் பஸ்வானின் லோக் ஜன்சக்தி. முதல் தேர்தலிலேயே முத்திரை பதித்தார். பீகார் தேர்தல் வெற்றியை கொண்டாடும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் வண்ணப்பொடிகளை முகத்தில் பூசியும் தொண்டர்கள் உற்சாகம். பாஜகவின் 2 துணை முதலமைச்சர்களும் முன்னிலை. தாராபூர் தொகுதியில் சாம்ராஜ் சௌதரியும், தக்சிராய் தொகுதியில் விஜய்குமார் சின்ஹாவும் வெற்றி முகம். மீண்டும் பின்னடைவை சந்தித்த மகாகத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில் 3000 வாக்குகளுக்கு மேல் பின்னடைவு. பீகாரில் 15 ஆண்டுகளில் இல்லாத சரிவை சந்தித்துள்ள காங்கிரஸ் கடந்த தேர்தலில் 19 இடங்களில் வென்ற நிலையில் தற்போது 4 இடங்களில் மட்டுமே முன்னிலை. பீகார் தேர்தலில் 61 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிய ஓவைசியின் கட்சி காங்கிரஸ் 4 இடங்களிலும் ஓவைசி 5 இடங்களிலும் முன்னிலை. பீகாரில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள இடதுசாரிகள் போட்டியிட்ட 33 இடங்களில் 5 மட்டுமே இடதுசாரிகள் முன்னிலை. இருநூற்றி 38 தொகுதிகளில் போட்டியிட்டு ஓரிடத்தில் கூட முன்னிலை பெறாத பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 10,000 ரூபாய் விலைக்கு போனதாக தேர்தல் என்றும் கடும் விமர்சனம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் கணிப்பு பொய்யானது. நிதிஷ்குமாரின் கட்சி 25 தொகுதிகளுக்கு மேல் வென்றால் அரசியலை விட்டு விலகுவதாக கூறியிருந்த நிலையில் 70 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றிய ஜேடியு. மௌவா தொகுதியில் போட்டியிட்ட லாலுவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் தோல்வி முகம். தனி கட்சி ஆரம்பித்து போட்டியிட்டவர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அலிநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட 25 வயதான பாடகி மைத்ரி தாக்கூர் தொடர்ந்து முன்னிலை. ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர் வினோத் மிஸ்ராவுக்கு பின்னடைவு. பீகாரில் போட்டியிட்ட தமிழ்நாட்டில் பணியாற்றி ஓய்வு பெற்ற IPS அதிகாரி PK ரவி பின்னடைவு. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டவர் சுமார் 19,000 வாக்குகள் பின்தங்கினார். ஜன்சுராஜ் கட்சி நிர்வாகி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஐக்கிய ஜனதா தள வேட்பாளர் அனந்த் சிங் முன்னிலை. RJD வேட்பாளரை விட 15,000க்கும் அதிகமான வாக்குகளுடன் முன்னிலை. பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு 7 மணிக்கு டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு செல்ல வாய்ப்பு. பீகாரில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கும் நிலையில் பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பேசலாம் என்றும் தகவல். பீகார் தேர்தல் வெற்றியை தமிழகத்தில் கொண்டாடிய பாஜகவினர். நெல்லையில் இனிப்பு கொடுத்து மகிழ்ந்த நயினா நாகேந்திரன்.
பீகாரில் என்டிஏ கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமாருக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. பீகார் மக்கள் இந்தியா கூட்டணியின் பொய்களை புறந்தள்ளியிருப்பதாகவும் கருத்து. 10,000 ரூபாய் கொடுத்து பீகார் தேர்தல் முடிவுகளை களவாடியிருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. தமிழ்நாடு வேறு, பீகார் வேறு என்றும் பேட்டி. மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கும் விதமாக 10,000 ரூபாய் தேர்தல் முடிவை களவாடி இருக்கிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள். தமிழ்நாடு வேற, பீகார் வேற. இந்தியாவின் குடிமகன் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையை உருவாக்கியது மத்திய பாஜக அரசுதான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். கட்சியை அடமானம் வைத்துவிட்டு எஸ்ஐஆருக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் சென்றுள்ளது அதிமுக. எதிர்க்கட்சியாக மட்டுமல்ல, உதிரி கட்சியாக கூட இருக்க அதிமுகவிற்கு தகுதியில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். போடி தொகுதியில் வெற்றி பெற நினைக்கும் திமுகவின் கனவு பலிக்காது. 1-to-1 ஆலோசனையின் போது முதலமைச்சர் பேசியது குறித்து ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அவருடைய கனவு பலிக்காது. பீகாரில் பாஜக நடத்திய தேர்தல் சதி தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் எடுபடாது. பாஜக என்பது கட்சி அல்ல, மோசடி என்றும் அகிலேஷ் யாதவ் விமர்சனம். நெல்லை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணிப்பு. தங்கத்தில் முதலீடு செய்தால் இரட்டிப்பாக பணம் கிடைக்கும் என்று கூறி மோசடி. பல கோடி ரூபாயை சுருட்டிய வாணியம்பாடியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் கைது. சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து மீண்டும் 95,000ற்கு கீழ் சென்ற ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவிற்கு 3,000 ரூபாய் சரிவு. இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி தடுமாற்றம். 150 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்தது. பீகாரில் ஆட்சியை தக்க வைத்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 201 தொகுதிகளில் முன்னிலை. பீகாரில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள பாஜக போட்டியிட்ட 101 தொகுதிகளில் 91 தொகுதிகளில் முன்னிலை. கடந்த தேர்தலை விட அதிக இடங்களை கைப்பற்றும் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கடந்த முறை 43 இடங்களில் வென்ற நிலையில் தற்போது 80 இடங்களில் முன்னிலை. தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு பெரும் பின்னடைவு. கடந்த முறை 75 தொகுதிகளில் வென்றிருந்த நிலையில் தற்போது 29 இடங்களில் மட்டுமே முன்னிலை. போட்டியிட்ட 29 இடங்களில் 22 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது சிராக் பஸ்வானின் லோக் ஜன்சக்தி. முதல் தேர்தலிலேயே முத்திரை பதித்தார். பீகார் தேர்தல் வெற்றியை கொண்டாடும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் வண்ணப்பொடிகளை முகத்தில் பூசியும் தொண்டர்கள் உற்சாகம். பாஜகவின் 2 துணை முதலமைச்சர்களும் முன்னிலை. தாராபூர் தொகுதியில் சாம்ராஜ் சௌதரியும், தக்சிராய் தொகுதியில் விஜய்குமார் சின்ஹாவும் வெற்றி முகம். மீண்டும் பின்னடைவை சந்தித்த மகாகத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில் 3000 வாக்குகளுக்கு மேல் பின்னடைவு.
பீகாரில் 15 ஆண்டுகளில் இல்லாத சரிவை சந்தித்துள்ள காங்கிரஸ் கடந்த தேர்தலில் 19 இடங்களில் வென்ற நிலையில் தற்போது 4 இடங்களில் மட்டுமே முன்னிலை. பீகார் தேர்தலில் 61 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிய ஓவைசியின் கட்சி காங்கிரஸ் 4 இடங்களிலும் ஓவைசி 5 இடங்களிலும் முன்னிலை. பீகாரில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள இடதுசாரிகள் போட்டியிட்ட 33 இடங்களில் 5 மட்டுமே இடதுசாரிகள் முன்னிலை. இருநூற்றி 38 தொகுதிகளில் போட்டியிட்டு ஓரிடத்தில் கூட முன்னிலை பெறாத பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 10,000 ரூபாய் விலைக்கு போனதாக தேர்தல் என்றும் கடும் விமர்சனம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் கணிப்பு பொய்யானது. நிதிஷ்குமாரின் கட்சி 25 தொகுதிகளுக்கு மேல் வென்றால் அரசியலை விட்டு விலகுவதாக கூறியிருந்த நிலையில் 70 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றிய ஜேடியு. மௌவா தொகுதியில் போட்டியிட்ட லாலுவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் தோல்வி முகம். தனி கட்சி ஆரம்பித்து போட்டியிட்டவர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அலிநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட 25 வயதான பாடகி மைத்ரி தாக்கூர் தொடர்ந்து முன்னிலை. ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர் வினோத் மிஸ்ராவுக்கு பின்னடைவு. பீகாரில் போட்டியிட்ட தமிழ்நாட்டில் பணியாற்றி ஓய்வு பெற்ற IPS அதிகாரி PK ரவி பின்னடைவு. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டவர் சுமார் 19,000 வாக்குகள் பின்தங்கினார். ஜன்சுராஜ் கட்சி நிர்வாகி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஐக்கிய ஜனதா தள வேட்பாளர் அனந்த் சிங் முன்னிலை. RJD வேட்பாளரை விட 15,000க்கும் அதிகமான வாக்குகளுடன் முன்னிலை. பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு 7 மணிக்கு டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு செல்ல வாய்ப்பு. பீகாரில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கும் நிலையில் பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பேசலாம் என்றும் தகவல். பீகார் தேர்தல் வெற்றியை தமிழகத்தில் கொண்டாடிய பாஜகவினர். நெல்லையில் இனிப்பு கொடுத்து மகிழ்ந்த நைனா நாகேந்திரன். பீகாரில் NDA கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமாருக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. பீகார் மக்கள் இந்தியா கூட்டணியின் பொய்களை புறந்தள்ளியிருப்பதாகவும் கருத்து. 10,000 ரூபாய் கொடுத்து பீகார் தேர்தல் முடிவுகளை களவாடியிருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. தமிழ்நாடு வேறு, பீகார் வேறு என்றும் பேட்டி. மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கும் விதமாக 10,000 ரூபாய் தேர்தல் முடிவை களவாடி இருக்கிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள். தமிழ்நாடு வேற, பீகார் வேற. இந்தியாவின் குடிமகன் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையை உருவாக்கியது மத்திய பாஜக அரசுதான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். கட்சியை அடமானம் வைத்துவிட்டு SIRக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் சென்றுள்ளது அதிமுக. எதிர்க்கட்சியாக மட்டுமல்ல, உதிரி கட்சியாக கூட இருக்க அதிமுகவிற்கு தகுதியில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். போடி தொகுதியில் வெற்றி பெற நினைக்கும் திமுகவின் கனவு பலிக்காது. 1-to-1 ஆலோசனையின் போது முதலமைச்சர் பேசியது குறித்து ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அவருடைய கனவு பலிக்காது. பீகாரில் பாஜக நடத்திய தேர்தல் சதி தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் எடுபடாது. பாஜக என்பது கட்சி அல்ல, மோசடி என்றும் அகிலேஷ் யாதவ் விமர்சனம். நெல்லை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு.
சென்னையின் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணிப்பு. தங்கத்தில் முதலீடு செய்தால் இரட்டிப்பாக பணம் கிடைக்கும் என்று கூறி மோசடி. பல கோடி ரூபாயை சுருட்டிய வாணியம்பாடியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் கைது. சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து மீண்டும் 95,000ற்கு கீழ் சென்ற ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவிற்கு 3,000 ரூபாய் சரிவு. இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி தடுமாற்றம். 150 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்தது.